வணக்கம் பிக்ஷார்ட்ஸ் மக்களே, எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடியோட சிறப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக ஒரு முழுமையான தொகுப்பு வீடியோவை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது மன்னார்குடியோடைய வரலாறு, புராணம், இதோடைய கட்டமைப்பு, நாகரிகம், உணவு பழக்க வழக்கம், உற்பத்தி, பிரிட்டிஷ் காலத்துல நம்மளுடைய மன்னார்குடி எப்படி இருந்துச்சு, சிறப்புகள் எல்லாத்தையும் ஒரு பெரும் தொகுப்பா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து வரிசையா நிறைய பதிவுகள் வந்து மன்னார்குடியை பத்தி தனித்தனி பதிவுகளா வந்து போட்டிருக்கோம். இது வந்து மன்னார்குடி வாசிகளுக்கு ஒரு சமர்ப்பணம் இந்த ஒரு வீடியோ. அதனாலதான் தொகுப்பா வந்து மொத்தமா ஒரு வீடியோவா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் உள்ள வச்சு சொல்ல போறோம். மன்னார்குடி அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு வந்து முதன்மையான வரலாறு சோழர்கள் காலத்திலேருந்தே வந்து ஆரம்பிக்குது. அவங்க தான் இந்த மன்னார்குடி அப்படிங்கிற நகரத்தையே நிறுவி கட்டமைக்கிறாங்க. அதாவது ராஜேந்திர சோழனின் மகனாகிய ராஜாதிராஜ சோழன் கட்டமைக்கிறார் முதல் முறையா. அவருடைய கட்டமைப்பில் உருவாகக்கூடிய அந்த கோவில், அதுக்கப்புறம் நகரம் எல்லாமே வந்து தொடர்ச்சியா பிற்கால வந்த சோழர்களும் வந்து அதுக்கு பெயர் கொடுத்து அதை வந்து வழிநடத்தி அப்படியே அந்த கட்டமைப்பு வந்து சீரா கொண்டு போறாங்க. அது அப்படியே அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கைக்கு போகுது. அதற்கிடையே ஏகப்பட்ட மாற்றங்கள், வளர்ச்சிகள், எல்லா பத்தியும் தொகுப்பா தான் வந்து பார்க்க போறோம். மன்னார்குடி, ராஜ மன்னார்குடி, மன்னை அப்படின்னு நம்ம வந்து செல்லமா அழைக்கிறோம். இதுக்கு வந்து முதலாக வந்த பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாதிராஜ சதுர்வேங்க மங்கலம். இந்த பெயர் தான் வந்து முதல் பெயர் நம்மளுடைய மன்னார்குடி. இந்த மன்னார்குடி அப்படிங்கிறது இன்னும் பல பெயர்களால் வந்து நாளடைவில் வந்து அழைக்கப்படுகிறது. புராண ரீதியா இதை வந்து செண்பகாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தட்சிண துவாரகை அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தவள்ளி வளநாடு, வண்டுபுராபுரி, இப்படிங்கெல்லாம் வந்து நிறைய பெயர்கள் வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரபல்யமாக ராஜ மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு பெயர்ல நம்மளுடைய மன்னார்குடியை வந்து அழைக்கிறோம். இன்னும் வந்து செல்லமா நம்ம வந்து நம்மளுடைய மன்னார்குடிய மன்னை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஈவன் நிறைய பேர் நம்மளுடைய ஊர்க்காரங்க மன்னை அப்படிங்கிறத நம்ம பேருக்கு முன்னாடியே வந்து சேர்த்துக்கிறது உண்டு. இப்பேற்பட்ட பெயர்கள்லேயே பெருமை கொண்ட நம்மளுடைய மன்னார்குடிக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய ராஜகோபாலசாமி திருக்கோயில். ராஜகோபாலசாமி திருக்கோயிலுடைய நிறைய பதிவுகள் நம்ம வந்து பதிவிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு தொகுப்பு ரீதியாக, புராண ரீதியாகவும், இதோடைய வரலாற்று ரீதியாகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியே ஆகணும். இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட நம்மளுடைய பெரிய கோவிலுடைய மூலவர் கட்டமைப்போடைய அடுத்த ஒரு கட்டுமானமாக அதை நாயக்க மன்னர்கள் அச்சுதப்ப நாயக்கர் வந்து இதை விரிவாக்கம் பண்ணி இன்னைக்கு நமக்கு வந்து வழிபாட்டு ஸ்தலமாக இவ்வளவு பெரிய கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 21 ஏக்கர் கோவிலும் 23 ஏக்கர், அதாவது 7 வேலி வந்து குளமும் நம்மளுடைய மன்னார்குடியோடைய கோவில் சிறப்பு. அதாவது நம்ம நிக்கிறது வந்து கிருஷ்ண தீர்த்தம். இதுக்கான ஹரித்ரா நதி தெப்பக்குளம் வந்து இன்னொரு தெப்பக்குளம் இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னார்குடி மதிலழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய கோவில் பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏக அழகா இருக்கும். அதோடைய உயரமும் அதோட கம்பீரமும் நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கும். வந்து நம்ம உலர போகும்போது அந்த மதில் சுவர்களை கடந்து உலர போகும்போதே ஒரு கம்பீரம் வந்து நமக்குள்ளரே வரும். ஏப்பா எவ்வளவு பெரிய மதில் சுவர் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இந்த மதில் சுவர்களுடைய பிரம்மாண்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி உலர போயிட்டு நம்ம வந்து ராஜகோபாலசாமி நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி போலவே வந்து காட்சி கொடுக்கிறார். அது வந்து வாசுதேவ பெருமாள். அடுத்தது ரொம்பவே விசேஷமான ராஜகோபாலன். அதாவது நம்ம ஊர்ல வந்து 18 நாள் கிராண்டான அந்த பங்குனி உற்சவம் வந்து சொல்லவே வேண்டாம். அதை பத்தி வீடியோஸ் வந்து ஏகப்பட்டதை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இந்த வாட்டியும் நம்ம பிக்ஷார்ட்ஸ் ஆன்மீகத்துல தனியா வந்து ஒரு தொகுப்பாவே கொடுக்கறதுக்காக இருக்கும். இந்த 18 நாள் உற்சவத்துல பங்குனி 18 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி 18 நாள் உற்சவத்துல நிறைய வாகனங்கள்ல ராஜகோபாலசாமி நம்ம ஊருக்குள்ள வந்து வீதி உலா வந்து வருவார். இது வந்து ஒரு சிறப்பு, தேர் சிறப்பு. அதே மாதிரி படிதாந்தா பத்தினியான நம்மளுடைய செங்கமல தாயாரும் வந்து நம்மளுடைய கோவிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு. உலர கற்றளிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பழமையான, ரொம்பவே நுணுக்கமான கற்றளிகளை நீங்க வந்து பார்க்க முடியும். பெரிய கோவிலா வந்து அச்சுதப்ப நாயக்கர் வந்து இதை வடிவமைப்பு போகும்போது ஆயிரங்கால் மண்டபத்தையும் வந்து உலர நிறுவுறார். அதாவது நம்மளுடைய ராஜகோபாலன் வந்து ஒரு அரசர். அவரை பார்க்க போறதுக்கு ஒரு அரண்மனைக்குள்ள போகும் மாதிரியான அமைப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவர் வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கற்றளி கோயிலை வந்து எழுப்பி விரிவாக்கம் பண்ணி இன்னைக்கு வந்து ராஜகோபாலசாமி நம்ம போய் தரிசிக்கும் போது அரண்மனைக்குள்ள போய் ராஜாவை பார்க்குற மாதிரியான ஃபீல் வந்து நமக்கு கொடுத்தோம். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் நம்மளுடைய கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து நம்மளுடைய ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்பவே அழகா பிரம்மாண்டமா பறைந்து விரிந்த நம்மளுடைய பெரிய கோயிலுடைய சிறப்புகளை இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கும் வந்து பேர் போன ஒரு ஊர் நம்ம மன்னார்குடி. நம்ம மன்னார்குடியை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே இன்றளவும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரவிஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூர் வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்மளுடைய ஊர் சார்ந்த இந்த இடங்களும் வந்து விவசாயத்தில் பெரும் பங்கு வைத்தது. இன்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுடைய அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல நம்ம மன்னார்குடி சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டங்கள் எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த பெரும் பங்கான அந்த விவசாயத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விவசாயத்துக்கு நம்ம மன்னார்குடிக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஒரு நதின்னு பாத்தீங்க அப்படின்னா காவேரி நதி. காவேரி நதியிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பாமணி ஆறு தான் நம்மளுடைய பாசனங்களுக்கு முக்கியமான வாட்டர் சோர்ஸா வந்து இருக்கு. அந்த பாமணி வந்து ஆர்ஜின் ஆகிற இடம் வந்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க வந்து மூணாந்தளப்பு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த மூணாந்தளப்பை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான காட்சிகளா இருக்கும். ஒரு ஆறு அங்க வந்து 3 ஆறா வந்து பிரியும். அதாவது பாமணி பிரியும், கோரையாறு பிரியும், வெண்ணாறு பிரியும். இந்த 3 ஆறு வந்து ஒரே இடத்துல பிரிகிற அந்த அழகான காட்சியை நீங்க வந்து பார்க்க முடியும். அது வந்து நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் நீடாமங்கலம். அந்த மாதிரி அந்த நீர்ப்பாசனம் இது எல்லாத்துக்குமே வந்து வற்றாத ஒரு ஜீவ
ஜீவநிதியா இருக்கக்கூடிய அந்த பாமணி வந்து நிறைய இடங்கள்ல நம்ம ஊருக்குள்ள வந்து குளங்களா வந்து நிறையுது. இந்த குளங்கள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 92 குளங்கள் வரலாற்று ரீதியா நம்ம மன்னார்குடியில வந்து இருந்ததா சொல்றாங்க. அதாவது 92 குளங்கள்ல ஒரு சில குளங்களுடைய பெயர்களை மட்டும் நம்மளால வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. நான் அதை அப்படியே வந்து சொல்றேன், அப்படியே கடகடன் பாருங்க. இந்த 92 குளங்கள்ல நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு 54 குளத்துடைய பெயர்கள் வந்து கிடைச்சிருக்கு. அரசமர குளம், துலுக்கர் குளம், கொல்லர் குளம், பெத்தபெருமாள் குளம், கஜேந்திர மோட்ச குளம், சங்கு தீர்த்தம், சீனிவாச தீர்த்தம், பெரியாரி குட்டை, ஐயனார் குளம், தெப்பக்குளம், செட்டிக்குளம், தர்மராஜ கோவில் குளம், சந்தைப்பேட்டை குளம், பொட்டையன் குளம், ஜீயர் குளம், அக்னி தீர்த்தம், ஜெயங்கொண்டநாதர் சந்நிதி குளம், தோத்தா குளம், திருப்பார்கடல், தோப்பு குளம், பிள்ளைவழுக்கு குட்டை, ருக்குமுடிபாளைய குளம், பட்டை குளம், குறவர் குளம், தாமரை குளம், சுக்கு குளம், டபீர் குளம், சக்கர தீர்த்தம், கிருஷ்ண தீர்த்தம், ஆனைக்கொள்ளார் குளம், தச்சன் குளம், காலனி குளம், சீதாராமன் குளம், வன்னார் குளம், அண்ணாமலை தேவர் குளம், சஞ்சீவராயன் குளம், சோமேஸ்வர முதலியார் குளம், செங்குளம், நல்லான் குளம், பிள்ளையார் கோவில் குளம், மீனாட்சி அம்மன் குளம், ராவணன் குட்டை, கோபிநாதன் குளம், இரட்டை குளம், நாதன் குட்டை, ஜெயினர் குளம், கலுங்கு குளம், காமாட்சி அம்மன் குளம், அனுமர் குளம், ராமலிங்கசாமி குளம், அப்பலாச்சியார் குளம், பழனி ஆண்டவர் தீர்த்தம், அம்மன் குளம், கோப்பிரலயம், இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைச்ச இந்த குளங்களுடைய பெயர் வந்து 54. இது இல்லாம இன்னும் வந்து ஏகப்பட்ட குளங்கள் நம்மளோட மன்னார்குடியில இருந்திருக்கு. 92 குளங்கள் வந்து இருந்ததாக வரலாறு வந்து சொல்லுது. அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே சரியாக நிறுவப்பட்டு அதுக்கு வந்து நீர்ப்பாசனங்கள் போறதுக்கு, அதுல இருந்து வடிகால் வடிகிறதுக்கு எல்லாமே வந்து சரியாக அமைக்கப்பட்டு இப்போ வந்து இருக்க குளங்களை நல்லா பராமரிச்சு இந்த நீர்நிலையை தேக்கிட்டு இருக்காங்க. அதனால நீர்வளம் மிக்க ஒரு பகுதியாக நம்ம மன்னார்குடி இன்றளவும் வந்து திகழ்கிறது. இப்படியாப்பட்ட வரலாற்றை கொண்ட நம்மளுடைய மன்னார்குடி நாளடைவில் பிரிட்டிஷாரின் கையிலும் வந்து போயிருக்கு. அந்த பிரிட்டிஷார் வந்து 1799 பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்து நம்மளுடைய மன்னார்குடி தஞ்சாவூருடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் கீழ் அப்படியே வந்து வருது. அதுக்கப்புறம் 1866 உங்களுக்கு தனியான நகராட்சியா பிரிட்டிஷாராலேயே அமைக்கப்பட்ட நகராட்சி இன்றளவும் வந்து நூற்றாண்டு கடந்த நகராட்சியா நம்மளோடது ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. நம்மளுடைய முனிசிபாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 100 இயர்ஸ் தாண்டி செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து 1866 வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கும் வந்து நீங்க போய் நம்மளுடைய முனிசிபாலிட்டியோட வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் வந்து நூற்றாண்டு ஆர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை வருஷம் போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்களே வந்து பாத்துங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரிட்டிஷாரு கீழே வந்தாலும் வர்த்தகம் வணிகம் அப்படிங்கிறதுல அன்றிலிருந்து இன்று வரை பெரும்பங்கு வகிக்கும் மன்னார்குடி வந்து பகுதி நம்ம வந்து சொல்லில் நடந்து அடங்காது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அரிசி, துணி, தானிய வகைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வணிகங்கள் நம்ம மன்னார்குடியை மையமா வச்சு அன்னைக்கே வந்து நடந்திருக்கு. முக்கியமாக ஜவுளி தொழில். ஜவுளி அப்படின்னா இன்னைக்குமே நம்மளுடைய பகுதியில் சேனிய தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த பட்டுத்தறி இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய இடம். இந்த ஜவுளி அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த இடம். அங்கேயே வந்து உங்களுக்கு சாயம் வந்து பூசுவாங்க. அதே மாதிரி பட்டு புடவை வந்து நெய்வாங்க. அங்கேயே இப்போ வந்து உங்களுக்கு பட்டு சொசைட்டியும் வந்து வந்துருச்சு. அங்க பண்ணக்கூடிய அந்த கைத்தறிகள் வந்து இன்றளவும் கையால் செய்யக்கூடிய கைத்தறி பட்டுகள் வந்து இன்னும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேல வந்து இந்த ஜவுளி அப்படிங்கிறதுலையும் பெரும் பங்கு வகிக்கிறது நம்மளுடைய மன்னார்குடி. நம்ம வந்து காஞ்சிபுரம் பட்டு, திருப்புவனம் பட்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு நிகராக உங்களுக்கு இந்த மன்னார்குடியிலும் பட்டு உற்பத்தி அப்படிங்கறதும் வந்து சிறந்து வழங்கிட்டு தான் இருக்கு. மன்னார்குடியோடைய நகர கட்டமைப்பு இதை வந்து நம்ம முக்கியமா குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். மன்னார்குடி வந்து ஒரு அழகான ஊர். அதாவது நம்ம ராஜகோபுரத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நமக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த ராஜகோபுரத்திலிருந்து நம்ம நேரா பார்த்தோம் அப்படின்னா மேலராஜ வீதி, பசாரு, அதாவது கடை வீதி, பெரிய கடை வீதி, அடுத்தது கீழராஜ வீதி. அது வந்து ஒரே ரோடா கடைசி வரைக்கும் கீழராஜ வீதி வரைக்கும் போகும். அந்த ரோடு நேரா போய் உங்களுக்கு புதுப்பாலம் வழியா திருவாரூர் ரோட்டை வந்து சேரும். இந்த மாதிரி வந்து ஒரு அழகான கட்டமைப்பை கொண்டது நம்மளுடைய மன்னார்குடி. இதுல வந்து அக்ரஹாரங்கள் வந்து சோழர்கள் காலத்திலேயே வந்து அமைக்கப்பட்டது. இன்னைக்குமே வந்து கோவிலை சுத்தி தேர் வரக்கூடிய அந்த ராஜ வீதிகள் வந்து 100 அடிக்கும் வந்து பெரிய வீதிகளா வந்து இருக்கும். அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். கோவிலை சுத்தி இவ்வளவு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்பிரகாரம், அதுக்கு வெளிப்பிரகாரம், அதையும் தாண்டி நம்மளுடைய கோவிலையே சுத்தி வரதுக்கான ராஜ வீதிகள் கிழக்கு வீதியாக கீழ வீதி வந்து அமைஞ்சிருக்கு, மேற்கு வீதியாக மேல வீதி வந்து அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தெற்கு வடக்கு இந்த 2 வீதிகளும் அதே மாதிரி ராஜ வீதிகளாக வந்து இருக்கு. இது வந்து உள்ளர சுத்தி வந்து நம்ம வந்து கார்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அழகே வந்து அவ்வளவு அழகா இருக்கும். உங்களுக்கு நல்லா வாஸ்டா இருக்கும். ரோடு சென்டர்ல இருக்கும், 2 சைடு வந்து மண் இருக்கும். அதுல வந்து தேர் அசைஞ்சு போற அந்த அழகும் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அது மாதிரி தேர் வந்து சுத்தி இழுத்துட்டு வந்து அங்க நிலை நிறுத்தும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல அந்த ரோட்ல வந்து போயிட்டு வரும்போது அதே மாதிரி இந்த கோவிலுடைய விசேஷங்கள், விழா காலங்கள்லாம் நீங்க வந்து உற்சவங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோடே வந்து நிரம்பிடும். 100 அடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய ரோடே வந்து நிரம்பிடும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பக்தியினால் இங்க வந்து கூடிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரோட்டுக்கே வந்து தனி சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அக்ரஹார வீதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் தெரு, 2ஆம் தெரு, 3ஆம் தெரு, 4ஆம் தெரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்ரஹார வீதிகள் வரிசையாக வந்து அமைஞ்சிருக்கும். இதுல வந்து அந்த 1ஆம் 2ஆம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கட்டி எப்படி வந்து தெருக்கள் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி வடிகாலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். வாய்க்காலுக்கு பேரும் வந்து 2ஆம் நம்பர் வாய்க்கா, 3ஆம் நம்பர் வாய்க்கா, 6ஆம் நம்பர் வாய்க்கா, 7ஆம் நம்பர் வாய்க்கான்னு அதுக்கும் வந்து உங்களுக்கு வடிகாலுக்கான எண்ணும் பெயரும் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு அழகான கட்டமைப்பு.
நகரத்துக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா அகரகாரங்கள்ல இன்னைக்கும் வந்து பழமையான ஓட்டு வீடை வந்து பார்க்கலாம், முத்தம் வச்ச வீடை வந்து பார்க்கலாம். என்னதான் அந்த தெருக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஹைடெக்கா வந்து மாறிட்டாலும் ஒரு சில வீடுகள் வந்து இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய நாராசம் மொழி பாதையோட அப்படியே வந்து இருக்கு. நாராசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை வந்து வச்சிருப்பாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வீட்டோடைய அந்த காம்பவுண்ட் சவுத்துல இருந்து வெளியில தூக்கி போடுறதுக்காக 2 தெரு வீடுகளுக்கு இடையே விடப்பட்ட ஒரு இடம் வந்து நாராசமா இருக்கு. இன்னைக்கு வந்து முனிசிபாலிட்டியில அந்த நாராசத்தை வந்து பேவர் பிளாக்கா போட்டு அதை ரோடெல்லாம் வந்து மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா முனிசிபாலிட்டிலேயே உங்களுக்கு வந்து குப்பைகளுக்கான அந்த கழிவு தொட்டிகள் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால நம்ம இப்பெல்லாம் வந்து அந்த கழிவுகளை அதில் போட்டுட்டு நம்ம வந்து நாராசத்தை வந்து பயன்படுத்துறது இல்லை. அதை வந்து ஒரு பாதையா சிறு சிறு பாதையா வந்து பயன்படுத்தி வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகான கட்டமைப்பு. அன்னைக்கும் இன்னைக்கும் ரொம்பவே முக்கியமா நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடம் மன்னார்குடி அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி ரோடு. இந்த காந்தி சாலை அப்படிங்கிறது நம்ம தேசிய மேல்நிலை பள்ளி இருந்து அப்படியே வந்து நேரா பந்தலடிய ஒன்னு சேர்க்கக்கூடிய ஒரு பாதையா இருக்கு. இதுல வந்து காந்தி சிலை இருக்கும். அதாவது நம்மளுடைய மகாத்மா காந்தி வந்து இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த காந்தியடிகளுடைய பெயரை வந்து இந்த சாலைக்கு சூட்டினதாக ஒரு வரலாறு வந்து உண்டு. அது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அங்க வந்து காந்தி சிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து காந்தி சாலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா அந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பந்தலடி, அதாவது விழா காலங்கள்ல அந்த பந்தலடி அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே உயரமான பந்தல் அமைப்பு வந்து பண்ணுவாங்க. அதாவது பக்தர் கூட்டங்கள் வந்து அந்த இடத்துல நின்று செற்றே நிழலாரி காலெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆக்கிக்கிட்டு அங்க ஒரு மோர் பானகம் இதெல்லாம் வந்து வாங்கி குடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பந்தல் அமைப்பு வந்து அங்க அமைக்கப்படும். அதுக்காகவே உள்ளதுதான் அந்த பந்தலடி அப்படிங்கிற அமைப்பு. இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த விழா காலங்கள்ல கோடை காலங்கள்ல உங்களுக்கு வானோர உயர்ந்த பெரிய பந்தல்கள் வந்து இந்த 4 வீதி உணங்களும் வந்து அமைக்கப்படும். இந்த பந்தலடிக்கு இன்னைக்கு வரைக்குமே பேர் வந்து பந்தலடி தான். அதே மாதிரி நம்ம ஊர் காகிதை பற்றை தெரு. இந்த காகித பற்றை அப்படிங்கிறதே காகிதம் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து இருந்திருக்கு. மராட்டியர் காலத்துல தஞ்சாவூர்ல மராட்டிய மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருந்த காலத்துல அங்க அரண்மனைக்கு தேவைப்படக்கூடிய காகிதங்கள் எல்லாமே நம்ம மன்னார்குடி காகித பற்றை தெருவிலிருந்து தயாரிக்கப்பட்டு அங்க வந்து கொடுத்து அனுப்பப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் வரைக்குமே அந்த ஒரு பர்டிகுலரான தெருவுக்கு மட்டுமே வந்து வரலாறு இருக்கு. இன்றளவும் அங்க வந்து செய்யப்பட்ட அங்க மராட்டிய மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காகிதம் வந்து அப்படியே வந்து சரஸ்வதி மஹால்ல ஆவணங்களா வந்து இருக்கு. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து வரலாற்று சிறப்புமிக்க விஷயமாவே வந்து பாக்குறாங்க. அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களே அந்த காகிதம் வந்து எப்படி அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வியந்து பார்த்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்குமே நீங்க சரஸ்வதி மஹாலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஆவணங்களை வந்து பார்க்கலாம். தயாரிப்புகள் மட்டும் இல்லாமல் உற்பத்தி அப்படிங்கறது மட்டும் இல்லாமல் விவசாயம் கட்டுமானங்கள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய உணவு கலாச்சாரத்திலும் ஒரு சில வரலாற்று ரீதியான சிறப்புமிக்க இடங்கள் வந்து நம்ம மன்னார்குடியில் வந்து பார்க்கலாம். அதாவது 100 வருடங்களுக்கும் கடந்து இன்னைக்கும் வந்து சிற்றுண்டியை வந்து மக்கள் விரும்பி அந்த பெயருக்காக சாப்பிடக்கூடிய இடங்கள்லாம் வந்து இருக்கு. முக்கியமாக சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சாஞ்செட்டியார் கடை. அங்க வந்து பக்கோடா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்குமே போனீங்க அப்படின்னா அது வந்து பக்கோடாவை கூறு கட்டி வச்சு அவங்க வந்து விற்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு கடை, சின்ன கடை. ஆனா அதோடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கூடையில் பலகாரம் எடுத்துட்டு கொண்டு போய் வந்து விற்பனை பண்ணுவாங்க, திருவிழாக்கு வந்து விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தள்ளுவண்டி கடையா, அதுக்கப்புறம் வந்து நிரந்தரமான ஒரு இடத்துல வந்து ஒரு கடையா உங்களுக்கு இன்னைக்குமே வந்து பழமையான பெயர் பலகை கொண்ட ஒரு கடையா நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க நம்ம வந்து டிஜிட்டல் ஃபிளக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம். ஆனா அவங்க வந்து கையால் எழுதப்பட்ட அந்த பெயிண்டை வச்சு எழுதின அந்த பெயர் பலகை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க உங்களோட கடையில. அதை வந்து நான் முடிஞ்ச அந்த கிளிப்பை வந்து எடுத்து போறேன், அதை வந்து பாருங்க. உங்களுக்கு அடுத்தது இதுல வந்து உடுப்பி கிருஷ்ண பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பந்தரடியில் இருக்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். அதாவது இன்னைக்கு அதை வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சொல்றோம். அப்போ வந்து உடுப்பி உணவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 90 வயசா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நடந்து போய் அங்க வந்து ஒரு காஃபி குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த வேலையே ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலான ஒரு பாரம்பரியமான ஒரு கடை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்குமே அங்க வந்து உடுப்பியோட காஃபி ரொம்பவே ஃபேமஸ். காலையில எந்திரிச்சு போய் காஃபி குடிக்கிறவங்களா நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மன்னார்குடியில் வந்து நடந்து போறவங்களை நீங்க வந்து பார்க்கலாம். அங்க போய் வந்து காஃபி குடிப்பாங்க. அதே மாதிரி அந்த கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஊர்ல பெயர் போன ஒரு கம்பெனி அப்படின்னா கோபுரம் மார்க் கடலை மிட்டாய். அதுல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய ராஜகோபுரம் தான். அவங்களுடைய அந்த நிறுவனர் வந்து இந்த ராஜகோபுரத்தை பார்த்து இந்த ராஜகோபுரத்தை அவங்களுடைய லோகோல இன்னைக்குமே வச்சு அந்த கோபுரம் மார்க் வந்து செயல்பட்டு இருக்கு நம்ம ஊர்ல. கோபுரம் மார்க்குடைய கடலை மிட்டாய் வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். இன்னைக்குமே அதே ட்ரெடிஷனல் மெத்தட்ல அவங்களுடைய கம்பெனில நீங்க வந்து கடலை மிட்டாய் வந்து வாங்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷம் கடந்த ஒரு கம்பெனி. இதுவும் வந்து உணவு சிறப்புகள்ல நம்ம மன்னார்குடியில குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த உணவு முறைகள்ல தட்டு இலை சாப்பாடு, கல்கண்டு பால், பச்சை பயிறு அல்வா, 11 வகை கூட்டு பொரியல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன்னார்குடியோட உணவு கலாச்சாரமும் அப்படியே வந்து நீடிக்கிட்டே போகும். ஆன்மீகம், உணவு உற்பத்தி, அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மன்னார்குடி வந்து கல்வியிலும் வந்து மேலோங்கி விளங்கிய ஒரு பகுதி தான். அதாவது நூற்றாண்டுகளை கடந்த பள்ளிகள் கூட இன்னும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு இடம். அதாவது நம்மளோட தேசிய மேல்நிலை பள்ளி, ஃபின்லே மேல்நிலை பள்ளி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நூற்றாண்டு கடந்தது. போன வருஷம் தான் வந்து தேசிய மேல்நிலை பள்ளிக்கான 125வது வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட் கூட நம்ம பிக்சர்ஸ்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஃபின்லே ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாணவர்களை உருவாக்கி நிறைய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய துறையில் இருக்க
இருக்கவங்கலாம் அங்கேருந்து படிச்சு நம்மளுடைய வெளியில வந்து போய் பணியாற்றிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் போய் அங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இளமாறன் ஐபிஎஸ் அப்படிங்கிற சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியும் நம்ம ஃபின்லே ஸ்கூல்ல வந்து படிச்சு அங்க போய் இப்போ வந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள நம்ம நேரடியா போய் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவங்க வந்து நம்ம ஃபின்லே ஸ்கூல்ல படிச்சவங்க. அதே மாதிரி நிறைய அதிகாரிகள் நிறைய துறைகள்ல எல்லா இடங்கள்லயும் போய் பணியாற்றிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம முதியோர் கல்வி அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை வந்து முதல்ல நம்ம மன்னார்குடி மேலவாசல்ல தான் வந்து துவங்கி வைக்கிறாங்க இந்தியாலேயே. 1931 அக்டோபர் 21 கனகசபை பிள்ளை அப்படிங்கிறவங்களால இந்த நடமாடும் நூலகம் வந்து தொடங்கப்படுது. அது வந்து ஒரு அழகான மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டியில நிறைய புத்தகங்களை வந்து சுமந்து அது வந்து ஊர் முழுக்க கிராமம் முழுக்க வளம் வரும். அதுல வந்து தேவையானவங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு திருப்பி வரும்போது புத்தகத்தை கொடுத்துடலாம். இது வந்து லெண்டிங் லைப்ரரி, அதாவது நடமாடும் லைப்ரரியாவே இதை வந்து பண்ணியிருந்தாங்க. அப்பயே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம மன்னார்குடியில. இன்னமுமே நீங்க தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூருக்கு போனீங்க அப்படின்னா இந்த நூலகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மாட்டு வண்டி வந்து அங்க வந்து பார்க்கலாம். இன்னும் வந்து மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு மோட்டர் வச்சு அதுல ஒரு கிராமாபோன் வச்சு அது வந்து வெளியில இந்த மாதிரி நூலகம் வருது அப்படிங்கறத வெளியில வந்து மக்களுக்கு சொல்றதுக்காக அப்பயே வந்து அந்த டெக்னாலஜிலாம் வந்து இந்த வண்டியில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்களா. அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப அந்த விஷயம் எப்படி இருந்திருக்கும் மக்களுக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். நம்ம மன்னார்குடி பகுதிக்கு மேலும் வந்து ஒரு சிறப்பை சேர்க்கும் விதமாக நம்மளுடைய பாஷியம் ஐயா வந்து பிறந்தது நம்மளுடைய மன்னார்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய சேராங்குளம் அப்படிங்கிற பகுதி. பாஷியம் ஐயா பத்தி நம்ம ஏற்கனவே சேராங்குளத்திலேயே போய் அந்த நூலகம் பக்கத்திலேயே நின்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் அவர்களை பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம கண்டிப்பா நினைவு கூறணும். அதாவது பாஷியம் ஐயா தான் முதலில் பிரிட்டிஷ் காலத்திலேயே அவர்களுடைய கோட்டையில் ஏறி கிட்டத்தட்ட 140 அடி உயர கொடிக்கம்பத்தில் மூவண்ண கொடியை வந்து முதலில் ஏற்றியவர். அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 26ஆம் தேதி ஜனவரி வந்து நம்ம சுதந்திர தினமா வந்து அறிவிச்சிருவோம், கொண்டாடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பை வந்து ஏற்றுக்கொள்கிறார் நம்ம பாஷியம் ஐயா. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஜனவரி 25 மிட் நைட் 12 மணி அப்போ வந்து செங்கோட்டைக்குள்ளர போய் துணியில் வரையப்பட்ட அந்த மூவண்ண கொடியை எடுத்துக்கொண்டு அந்த 140 அடி கொடிக்கம்பத்தில் ஏறி பிரிட்டிஷாரின் அந்த கொடியை வந்து கீழே இறக்கிட்டு இந்த கொடியை வந்து ஏற்றுறார். அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்குகிறது அந்த காலகட்டத்தில். அதாவது கவர்னர் வரைக்கும் வந்து நியூஸ் போயிடுச்சு, யார் ஏத்துனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அன்று இருந்தக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன பதிவு பண்ணுச்சு அப்படின்னா அதை யார் ஏத்துனாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பதிவு பண்ணிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு தேசப்பற்று இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம மண்ணில் வந்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம மன்னார்குடிக்கு மேலும் வந்து ஒரு பெருமை. இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னா இவர்கள் வரைந்த பாரதியார் அவர்களின் ஓவியம் தான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட பாரதியார் அவர்களின் ஓவியமாகவே வந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை மிகு பாஷியம் ஐயா பிறந்தது வந்து ஜனவரி 26, 1907. இவர்களுடைய மறைவு வந்து 1999. பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நபர், நம்ம மன்னார்குடியை சார்ந்த மன்னார்குடிக்கு பெருமை சேர்த்த ஒரு நபர். இன்னுமே நம்ம சேராங்குளம் போனோம் அப்படின்னா அங்க வந்து அவர்களுடைய பாஷியம் ஐயாவுடைய பெயர் வச்சு அந்த நூலகம் வந்து அழைக்கப்படும். நம்ம அதை வந்து தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய கல்வி நிலையங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மன்னார்குடி ராஜகோபாலசாமி காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு காலேஜ். அதுல வந்து படிச்சு பட்டதாரியானவங்க ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய கல்வி நிலையங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஃபின்லே ஸ்கூல், அதே மாதிரி நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த காலத்திலேயே மிகப்பெரிய மைதானத்தை கொண்ட பள்ளிக்கூடமாக வந்து விளங்கியது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு பல இடங்களில் பல துறைகளில் வந்து சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மன்னார்குடியிலிருந்து போனவங்க. இந்த பர்டிகுலரா இந்த ஃபின்லே ஸ்கூல்லையும் நேஷனல் ஸ்கூல்லையும் படிச்சவங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டே வந்து சொல்லலாம். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மன்னார்குடி நகராட்சி, இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நகராட்சியில நம்மளுடைய மன்னார்குடி நகராட்சியும் வந்து ஒண்ணு. அதாவது 1866 வந்து முதல்ல கட்டமைக்கிறாங்க. இது வந்து கட்டமைக்கும் போது 19,000 மக்கள் தான் வந்து நம்ம மன்னார்குடி சரௌண்டிங்ல வந்து நகராட்சிக்கு உட்பட்டவங்களா வந்து இருக்காங்க. வார்டெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தரம் உயர்த்தி 1970 வந்து உங்களுக்கு இது 2ஆம் நிலை நகராட்சியாக வந்து வருது. அதுக்கப்புறம் 1978 வந்து முதல் நிலை நகராட்சியா வந்து வந்துருது. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நகராட்சிகள்ல நம்மளுடைய மன்னார்குடி நகராட்சி வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லலாம். இதே மாதிரி நம்மளுடைய பெரிய கோயிலுடைய சிறப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புராண கதைகள், அதே மாதிரி மாதந்தோறும் இருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள், இந்த மாதிரி நம்மளுடைய பெரிய கோயிலோட சிறப்பும் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது பர்டிகுலரா ஒரு மாசம் மட்டும் திருவிழா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய பெரிய கோயில வந்து மாதம் அனைத்து மாதங்களும் வந்து உங்களுக்கு திருவிழாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய நின்று பேசி கொண்டு இருக்க அந்த ஹரித்ரா நதியும் பத்தி நம்ம கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும். ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெப்பகுளத்தில் முதல் தெப்பகுளம் நம்மளுடைய ஹரித்ரா நதி தெப்பகுளம். கிட்டத்தட்ட 23 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிக பிரம்மாண்டமான தெப்பகுளம். இது வந்து ஹரித்ரா அப்படிங்கிறதுக்கு மஞ்சள் அப்படிங்கிற பெயர். இது வந்து புராண ரீதியா வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கோபியர் கோபுரலையர் அப்படின்னு சொல்லிட்டு 2 முனிவர்கள் வந்து இங்க கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக தவம் புரியுறாங்க. அப்ப அவர்களுக்கு காட்சி கொடுத்த கிருஷ்ணன் வந்து ஜலகிரீடை அப்படிங்கிற ஒரு லீலையில் ஈடுபடுவதற்காக இந்த நதியை அவரே வந்து உருவாக்கியதாக வந்து ஒரு கூற்று இருக்கு. அதாவது யமுனை நதி மாரி இந்த குளத்துக்கு வந்து நதி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். அந்த அளவுக்கு பெருமை மிக்க ஒரு இடமா வந்து நம்மளுடைய மன்னார்குடி வந்து அமையுது. ஊர் பாதி குளம் பாதி
பாரதின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய நீர்நிலைகளும் அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் உடை நாகரிகமும் அதே மாதிரி பழமையான கல்வி நிலையங்களும் நம்மளுடைய ஊருக்கு மேலும் பெருமை சேர்க்குது. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்திலேயே நல்ல வெல் டெவலப்டு ஏரியா அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம மன்னார்குடி டவுனை வந்து சொல்லலாம். ஈவன் மன்னார்குடி திருவாரூர் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா திருவாரூருக்கு நிகரான அந்த கட்டமைப்பும் திருவாரூருக்கு நிகரான வளர்ச்சியும் வந்து நம்மளுடைய மன்னார்குடி வந்து அடைஞ்சிருக்கு. இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா பாதாள சாக்கடை திட்டத்திலிருந்து உள்ள இருக்கக்கூடிய தார் சாலைகள் அமைப்புலேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம மன்னார்குடி நகராட்சியிலேயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லா வந்து ஊர் வந்து ஃபுல் பில்டு சிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம், டவுன், ஃபுல் பில்டு டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்வி நிலையங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கும் வந்து ஏகப்பட்ட கல்வி நிலையங்கள்லாம் வந்துருச்சு. உணவு பண்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உணவகங்கள் வந்து இன்னைக்கு மன்னார்குடியில் செயல்பட்டு இருக்கு. அது மாதிரி போக்குவரத்துக்கு எல்லா இடங்களுக்கும் வந்து பேருந்து சௌகரியங்களோட இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டமைப்பு கொண்ட இடமா வந்து மன்னார்குடி இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த மன்னார்குடி நகரம் ரொம்ப பிடிக்குமா? நீங்க எங்கேருந்து பாக்குறீங்க இந்த வீடியோ? நீங்களும் வந்து மன்னார்குடி வாசியா, இங்கேருந்து வெளில போய் செட்டில் ஆனவங்களா, இல்ல கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்தவங்களா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கண்டிப்பா வந்து சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மன்னார்குடியை சுத்தி பார்த்த ஒரு அனுபவம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம மன்னார்குடியில 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ எனக்கே வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா முழு தொகுப்பையும் ஒரே வீடியோல நம்ம வந்து கொடுக்குற மாதிரி. ஏன் இந்த வீடியோ இப்போ உடனே போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்ம வந்து மன்னார்குடி மகா கும்பாபிஷேகத்துக்கான நிறைய பதிவுகள் வந்து கோவிலை பத்தி போட்டிருந்தோம். அதுல வந்து திருப்பி மன்னார்குடியை பத்தி எங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் மக்களே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் இப்போ மன்னார்குடியில வீடியோ போடுறது இல்லை அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். அதை திருப்பி வந்து ஒரு ரீகேப் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலுக்காக தான் திருப்பி நம்ம வந்து வீடியோ வந்து பண்றோம். மன்னார்குடி மட்டும் இல்லாம எல்லா ஊரும் என் ஊர் தான். நான் நிறைய ஊருக்கு போய் நிறைய வீடியோஸ் வந்து பண்றேன். உங்களுடைய நகரம், உங்களுடைய டவுனையும் இதே மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டவுன் டீடைல், கோவில் பத்தின டீடைல், அந்த ஊரை பத்தின டீடைல், வரலாறு எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்க அனுப்பி கொடுக்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரிப்டட் தொகுப்பா நம்ம அதை எடுத்து நம்ம அதையும் வந்து வீடியோவா பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். Cheers. Bye.